ஹalleluya 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 நல்லபடியாய் இருக்கிறது ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதிப்போம். தேவாவியானவர் நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறோம். தேவாவியானவரே துதிக்கிறோம். ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். அன்பா பிதாவே துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya தேவ ஹalleluya பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 தேவ பிரசன்னம் தேவ ஹalleluya தேவ மகிமை உண்டாகட்டும். ஹalleluya 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 தேவாவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 தேவ ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 தேவ ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தனிக்குள்ளா தனிக்குள்ளா தேவ மகிமை. ஓ ஹalleluya 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 தேவ ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya தேவ ஆவியானவரே துதிக்கிறோம். ராஜா ஓ மகிமையானவரே துதிக்கிறோம். ஒப்பற்றவரே துதிக்கிறோம். மாசற்றவரே துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நீ நல்லவர் 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 மிகவும் புகழப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில்
பாக்கியவான். உண்மையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீர்தானே துணையானீர், கேடகுமானி. நீர் நினைப்பதை நினைப்பை ஆசீர்வதிப்பவரே. பாடை பாடி ஆண்டவரை மையப்படுத்த போறோம். பாடல் மொபைலில் இருந்தால் பாடல் அது மொபைலில் இருக்கும். ஜோசப் ஆண்டர் அவருடைய பாடல் பாடுவோம். ஆகாமி
குற்றப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு ஆமென். நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புதான் சத்தியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புதான் சத்தியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புதான் சத்தியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். சீயோன் பர்வத் வீழ்ந்ததை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வத் வீழ்ந்ததை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாயத்தின் கொடி போல் இன்றே நிலைக்கவில்லை. ஆகாயத்தின் கொடி போல் இன்றே உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை. நல்ல அறிக்கை செய்து உம்மை நம்புவாரா? நல்ல வாயிலிருந்து உம்மை நம்புவேன். ஆண்டவரே, மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காலமானாலும் உம்மை நம்புவாரா? வாழ்வோ மரணமோ ஜீவனோ அந்த உயர்வோ தாழ்வானாலும் பசியோ நிர்வாணமோ கட்டியோ நாசமோ ஆனாலும் நாங்கள் உம்மை நம்புவதாக. நல்ல சொல்லுவேன், உம்மை நம்புவதாக. உம்மை நம்புவோம், உம்மை நம்புவோம், உம்மை நம்புவேன். ஓ முடிவு உம்மை நம்புவேன். ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை ஆமென். நல்ல சொல்லுங்க, முழு மனதோடு ஆண்டவரை நம்புவோமா? உம்மையே 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 நம்புகிறாங்க. உம்மையே நம்ப, உம்மை நம்ப ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை நம்பிய ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹalleluya. உம்மை நம்புகிறாங்க. எந்த வந்தாலும் எந்த வந்தாலும் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நல்ல சொல்லுங்க, ஆண்டவரோடு பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை நம்புவதாக, உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன். ஓ ஹalleluya. உண்டாகிறவர் சுசித்தமாகிய கர்த்தாவே, உம்மை நம்புவேன். ஓ கருவி உம்முடைய கண்கள் கண்டதல்லவா? ஓ நான் வரவாய் வளர்வதை நீ கவனிக்கிறேன். ஓ உம்மை நம்புவதாக. இதுவரைக்கும் எங்களை வருவாமல் காத்திலே, எங்களை அகற்றணிப்போம் காத்திலே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நாம் சுவாதம் சருக்கைக்குள்ளாக எங்களை ஏற்றுக்கொண்டு போன தெய்வத்தை நாங்கள் நம்புவோம். Baby,
ஜீசஸ். எதற்கெல்லாம் நம்ம தேசம் மரணத்தை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் எப்போ வரும் என்பது தெரியவில்லை. காலம் கடைசியாக இருக்கிறார். சோமனோ ஒரு எத்தனையோ தேசத்தில் பார்க்கும்போது லட்சக்கணக்கான ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தோடு கொரோனா வியாதி ஜனங்களை விட்டு வெளியேறும்படியாக, தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக பாரதத்தோடு இந்திய முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக்சிஜன் பற்றாக்குறை, மருத்துவமனையில் பெண்கள் பற்றாக்குறை. நம்ம ஜோபன் வந்தவரே இந்த வியாதி இருக்கட்டும், கரண்டு உயர்த்தி தேவத்தை நோக்கி பார்க்கிறோம். அந்தவரே இந்த வாதி நிற்கும்படியாக தேவத்தை நோக்கி பார்க்கிறவரே, அந்த வலு சர்ப்பத்தை எங்கள் சர்ப்பத்தை பார்த்ததான ஜனங்களுக்கு அன்றொரு வியாதி இருந்தது போல அன்று எல்லா வாதைகள் இருக்கட்டும். நல்ல கையை உயர்த்தி யாருக்கு கொரோனா இருக்குன்னு தெரியாது. ஜோபன் நடுவே ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் பாரத்தோடு அகவே அன்றைய கிழக்கு மேற்கு கடவுளே வடக்கு இடதுகளையும் வித்தியாசம் செய்யாத ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. நல்ல கொஞ்சம் பாரத்தோடு அகவே கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் ஜனங்களை பாதுகாப்பீராக. ராஜா, இந்த கொள்ளை நோயிலிருந்து நல்ல சதத்துடைய கடவுளே, இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுவிப்பீராக, கர்த்தர் விடுவிப்பீராக, ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ராஜா தேவாவிலே கர்த்தர் பாதுகாப்பீராக, ஜனங்களை பாதுகாப்பீராக, கர்த்தர் ஜனங்கள் மேல் மனம் இறங்குவீராக. ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. அன்றைய இயேசுவின் ரத்தம் தேசத்து மேல தெளிக்கட்டும். நல்ல கையை சுற்றி ஜோபனே, தேசத்து மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும். ஒவ்வொரு ஜன மேலும், ஒவ்வொரு அறுபது மனுஷங்க மேலும், ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படணும். அன்றைய கொரோனா வியாதி தேசத்திற்கு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அன்றைய சோதனைகள் அதே போல விசுவாசிகளை அந்த ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள முடியாத ஜோமனோட போட்டியில் வரத்துல எல்லா பயணத்திலும் தேவ ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டுவிட்டோம். பாதுகாப்பிற்காக எழுப்பட்ட ராஜா அதே போல சபை இடத்துக்காக ஜோமனோட இந்த வருடத்தில் ஆலயத்தை கர்த்தர் கிருபை செய்யட்டும், தேவ கிருபை செய்யட்டும், தேவ கிருபை செய்யட்டும், தேவ கிருபை செய்யட்டும். நல்லவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அமர்ந்து கொள்வோம். தெய்வத்தை நோக்கி இருக்கிறவர்களை அமர்ந்து கொள்வோம். தயவு செய்து முகக்கவசங்கள் மாஸ்க் என்ன பண்ணுங்க போடும்படியாக அன்புடன் கேட்கிறேன். தேசத்திலே தீவிரமாய் பரவி கொண்டு நம்ம இருக்கு கொரோனா இந்த வியாதி அதிகமாய் பரவுற காரணத்தினாலே வெளியே போகும்போது விசுவாசிகள் யாவரும் கவனமாக என்ன பண்ணுங்க கை கொள்ளும்படியாக கேட்கிறேன். முகக்கவசம் மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஆண்டு பாதுகாப்பார் அப்படின்றது விசுவாசம் இருக்கட்டும். ஆண்டு நம்ம ஞானமாகவும் நம்ம இருக்காரு நடக்க சொல்லியிருக்காரு. அதனால என்ன பண்ணுங்க, தயவு செய்து முகக்கவசம் போடுங்க. ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கு ஜுரம், யாருக்கு வியாதி இருக்கு, என்ன இருக்குன்னு யாருக்குமே என்ன பண்ணாரு தெரியாது. அல்லேலூயா. அதே போல யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் போடுறவங்க 3 மணி நேரத்துக்கு மேலே என்ன பண்ணாதீங்க, மாஸ்க் போடாதீங்க. ஓகேவா? 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த மாஸ்க் என்ன பண்ணிடுங்க, கழட்டி தூக்கி போட்டுருங்க. அதே போல் நல்ல தரமான மாஸ்க் என்ன பண்ணி வாங்கி போட்டுக்கொள்ளுங்கள். எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அப்படிதாங்க. நல்ல ஒரு மாஸ்க் என்ன பண்ணி வாங்கி போட்டு என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. நல்ல கை வீட்டுக்கு யார் வந்தாலும் கையில் சானிடைசர் ஆகி கொடுத்து என்ன பண்ணுங்க அலோவ் பண்ண முடியாது கேட்கிறேன். சின்ன பசங்களை பெரியவங்க யாரும் நம்ம அந்தாள்கள் தூக்காத அளவுக்கு என்ன பண்ணுங்க பாதுகாத்து கொள்ள முடியாது கேட்கிறேன். நீங்களும் ஞானமாக என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு காரியத்திலும் சேவ் பண்ணுங்கள். அதே போல் எவ்வளோ சீக்கிரமாக பணங்களை செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வரைகிற நாட்களை செலவு பண்ண மீதம் எடுத்து வைக்க கேட்கிறேன். எப்போ லாக்டவுன் போடுவாங்கன்னு தெரியாது. நமக்கு பற்றாக்குறைங்க தான் வரும். கடைசியாக நல்லா இஷ்டம் போல இப்போ செலவு பண்ணிடுவோம். கடைசியாக இருக்கும்போது என்ன பண்ண மாட்டோம், இருக்கு அப்படியே இருக்கான்னு பார்ப்போம். அதனால எல்லா விதத்திலும் ஞானமாக செயல்பட உங்களை யாவரையும் என்ன பண்ணுறேன் கேட்கிறேன். அதே போல் இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்,
ஆராதனை எப்போ என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களுக்கு ஃபோன் கால் மூலியமாக தெரிவிக்கப்படும். அதே போல் அடுத்த வாரம் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கிறதுனால அந்த நாள் லாக்டவுன் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை லாக்டவுன் வைக்கலைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன பண்ணும் நடைபெறும். அதே போல் லாக்டவுனாக இருந்தால் சனிக்கிழமை என்ன பண்ணும் லாக்டவுன் இல்லை என்றால் சனிக்கிழமை ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை அடுத்த வாரமும் சனிக்கிழமை ஆராதனையாக இருக்கும். விசுவாசியை யாரும் என்ன பண்ணுங்க தவறாமல் என்ன பண்ணுங்க சனிக்கிழமை கலந்து கொள்ளுங்கள். ஆராதனை நேரம் சரியாக 9 மணிலிருந்து 10 மணி வரையில் தான். ஓகேவா? எத்தனை மணிலிருந்து? 9 மணிலிருந்து 10 தான். நீங்க எப்போது வழக்கப்போ 10:30 வரைக்கும் வந்தீங்கன்னா ஆத்துமாவை கத்தர் சொல்லிட்டு தான் பண்ண முடியும், கேட்டுட்டு போக முடியும். உங்களுக்காக புது ஆராதனை என்ன பண்ண முடியாது, நடத்தவும் முடியாது. அதே போல சரியான நேரத்திற்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை 9 மணிக்கு ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். அடுத்த வாரம் சாட்சி பகுதியாக இருக்கும். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் அடுத்த வாரம் சாட்சி சொல்ல உங்களை அன்புடன் கேட்கிறேன். இடம் ஃப்ரீயா இருக்குது, முடியாதவங்க சேர்லேயே என்ன பண்ணலாம், உட்காந்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் நகர்ந்து ஃப்ரீ பண்ணி உட்காந்து நெருக்கி உட்கார வேண்டும் என்று தேவையில்லை. ஃப்ரீ சேர் நிறைய இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சபைக்காகவும் சபை போதகர்களுக்காகவும் ஊழியர்களுக்காக என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணும்படியாக உங்கள் யாவரையும் அன்புடன் கேட்கிறேன். இப்பொழுது எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று உற்சாகமாய் காணிகளை செலுத்தும். பிளெஸ்ஸிங் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று உற்சாகமாக நம் காணிகளை செலுத்தும்படியாக உங்கள் யாவரையும் அன்புடன் கேட்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஜோஸ்மின் பெரிய ஜோஸ்மின் APS
வாரத்தில் யாருக்காவது பிறந்த நாள் திருமண நாள் இருக்கிறதா? அவங்களுக்காக கடங்க வீட்டில் ஜோம் அந்த ஒரே நேசிச்சுக்காக ஜோபிக்கிறோம். தெய்வ கிருபை பெருமுடியாக ஜோபிக்கிறோம். தேவாவினுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாவினுடைய அன்றுடையப்பா நேசிச்சுட்டு கற்று ஆசிரிக்கும்படியாக ஜோபிக்கிறோம். அன்றுடைய தெய்வம் கற்களுடைய கரம் வெளிப்படும்படியாக ஜோபிக்கிறோம். மோசையோடு கூட இருந்திருப்போம். நம்மோடு கூட இருப்பேன் சொன்ன தெய்வம் அன்றுடைய கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜோபிக்கிறோம். அன்று வள்ளுவாமல் காத்து வள்ளுவாமல் அன்றவரை நடத்தும்படியாக ஜோபிக்கிறேன். கற்று ஆசிரியர்களாக தெய்வ கிருபை தெய்வனுடைய தாயோடு பெருமுடியாக ஜோபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். யாருக்கு? அம்மாக்கு 28 சரி ஜோம் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் சர்ச்சிலேருந்து வாரம் கிஃப்ட் கொடுக்கணும். அவருடைய அம்மாவுக்காக ஜோம் பண்ணுங்க டான்ஸ் செய்யக்காக 28 பிறந்த நாளுக்கான ஏதான சிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். தேவாவியான ஒரே பாஸ்டோர் குணசார ஸ்திரீ அந்த ஒரே இப்போ வீரமாக தெய்வம் சொல்லுகிறது. அப்போ தூரசாலை கண்டுபிடிப்பேன் யார் விலைகளோ முத்துக்களை பார்க்கணும் அதிகமான இருக்கிறது. அந்த பாஸ்டோர் குடும்பத்தில் குணஸ்தான ஸ்திரீயை இருக்கக்கூடிய செய்தியாக சொல்லிக்கிறோம். தேவாவினோரே நல்ல அந்த குடும்பத்தை நடத்த பிள்ளைகளை வளர்க்க தகுந்த ஞான தெய்வம் தந்து வழி நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். பரிசுத்தாவின் கிருபை தேவனுடைய தயவு நல்ல தீர்க்காய்ச்சி கொடுத்து கற்று வழி நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். எல்லா குடும்பங்கள் மாறணும் சந்தோஷங்களால் இடைக்கட்ட முடியாது சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வேற யாருக்காவது இல்லை. இப்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அதில் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேசத்திலே கொரோனா வைரஸ் 2வது அலை அரசாங்க சொல்லுகிறபடி மின்னல் வேகத்திலே பரவுது அப்படின்னு சொன்னாங்க. 2வது காரியம் கோர தாண்டவம் ஆடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நியூஸ் பார்க்குறப்ப டெல்லி நியூஸ் சரி மகாராஷ்டிராவில் சரி இந்த சுடுகாட்டில் என்னாச்சு இல்லை எல்லா இடத்துல வெளிப்படையாக வச்சு சில கொடுக்குறாங்க. ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் இல்லை. நிறைய பேர் ஆக்சிஜன் இல்லாமல் தான் மறித்து போயிருக்காங்க. நம்ம ஜோமனம் பிபிசி நியூஸில் பார்க்குற பொழுது இந்தியா தப்புமா, இந்த இரவு இந்தியா தப்புமா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு வருகிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் உங்களுடைய ஜெபத்தினாலோ உங்களுடைய முழங்கால் முடக்கப்படுகிறதுனாலோ தேசத்திலிருந்து இந்த வைரஸ் நோயை போக்குவதற்கும் தேவனுடைய மனம் இறங்குவதற்கும் தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவதற்கும் நம்ம எல்லாம் வேறு யாரையும் ஆதரவு வைக்கிறோம் இல்லையா? ஆகவே கொஞ்சம் பாண்டவடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு பொழுது எப்படி ஆகும்னு தெரியல அந்த சூழ்நிலையில். ஆனாலும் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் கொண்டு வந்து ஒரு ஆராதனையில் நம்மளை அமர வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. மோசையை போல நீங்களும் நானும் திறப்பில் நின்று செபிக்கவில்லை என்று சொன்னால் இன்று பார்க்கிறவர்களை நாளைக்கு பார்க்க முடியாது. ஆகவே கொஞ்சம் கர்த்தரிலே மன்றாடி மன்னிப்பு கேட்டு நம்முடைய பாவத்திற்காகவும் நம்முடைய அக்கிரமத்துக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்முடைய சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் ஜனபந்துகள் நம்முடைய நண்பர்கள் அருமையானவர்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மன்றாடி திறப்பில் நின்று நம்ம இந்த வைரஸை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான தருணம் தான் இந்த ஆராதனை நாள். அல்லேலூயா. இந்த ஒரே நாளில் ஒரு 2-1.5 மணி நேரம் முடிச்சுட்டு போய் வீட்டில் இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கு நல்ல நியூஸ் பார்த்துட்டு இருக்கு நல்ல எந்தெந்த நேரம் நமக்கு நேரம் இருக்குதோ அந்த நேரத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பாசமார்கள் மறித்திருக்கிறாங்க, எத்தனையோ விசுவாசிகள் மறித்திருக்கிறாங்க. எனக்கு ஆண்கள் ஐக்கியத்திலிருந்து வந்த ஒரு நியூஸ் பார்க்குறப்ப நிறைய பேர் பாஸ்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அவங்க சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னை பட்டணத்தில் கொஞ்சம் ஆண்டோட்ட ஒருக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா இது ஜெபிக்கிற நாளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆக நாம் ஜெபிக்காம இருந்துட்டா நிறைய பேர் நம்ம இழந்து போவோம். அல்லேலூயா. ஆகவே தேவனிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம். கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். மைண்ட் வாசி எல்லாரும் கேட்கணும். மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முதல்ல கொடுக்கிற காரியமே அது எச்சரிப்பின் சத்தம். மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற மோசம் போகாதிருங்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம் மோசம் போகாதிருங்கள். ஏன் அப்படின்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டான். தேவனால முடியல, தேவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்னா நம்ம யாரை பரியாசம் பண்றோம்? ஆமென். நமக்காக சிலுவையிலே 6.5 மணி நேரம் தொங்கி வேதனைப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு துப்பப்பட்டு இப்படி பல ஆக்கிரைகளை வேதனைகளை ஏற்றுக்கொண்டவராய் ஒரு கோர குருசியில கூட நமக்காக மன்னிப்பை கோரி பிதாவிடத்தில் மன்னிப்பை கோரி நமக்காக செய்த அந்த காரியத்தை நாம் நினைக்கணும். நாம் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் அவரை நாங்கள் பரியாசம் பண்ணுவோம். அவர் பூமிக்கு மனுஷியத்தில் வந்ததும் வேஸ்டாக போகும். யாருக்கு? எல்லாருக்கும் அல்ல. அவரை அள்ள தட்டுகிறவர்களுக்கு, அவரை வேணான்ற மாதிரி பாவம் செய்கிறவங்க, அவர் மாம்சத்திலே இயேசு நாமத்திலே வந்ததுக்கு, அவர் ரத்தம் சிந்தினதுக்கு எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்குமே அவர் நிரந்தரமான பாவ மன்னிப்பு கொடுத்தார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாருன்னா அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றது மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டான். மனுஷனை பரியாசம் பண்ண கூட பொறுமையா போகலாம். ஆனா தேவனை பரியாசம் பண்ண கூடாது. ஏன்னா எப்ப நம்ம பரியாசம் பண்றோம் அப்படின்னா நம்ம பாவம் செய்கிற பொழுது, நம்ம அக்கிரமம் நடப்பிக்கிற பொழுது, அவருடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியமங்களை நம்ம கைகொள்ளாத பொழுது அவருக்கு விரோதமாக நம்ம அவரை பரியாசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஒரு காரியம். அடுத்த பாருங்க, தேவன் பரியாசம் பண்ண ஓட்டா மனுஷன் எதை விதைக்கிறானோ, என்ன பாவம் நம்ம செய்யறோமோ அதே பாவம் தான் நம்ம கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. எந்த பாவத்தை செய்யறோமோ அந்த பாவம் தான் நமக்கு வரும். அதுதான் நம்மளை தண்டிக்கும். அதுதான் நமக்கு முன்னாடி நிற்கும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை அதான். நம்முடைய பலமான வாழ்வுக்கு அது கஷ்டத்தை கொண்டு வந்து நம்ம பாவம் தான். கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப மோசம் போகாதீர்கள் ஆண்டவர் சொல்றார். மோசம்னு என்னன்னு சொல்றோம்? மோசம்னு என்னன்னு சொல்றோம்? ஏமாத்துறது. இந்த மோசம் முத எங்க வந்துச்சுன்னா ஏமாற்று வந்துச்சு. சாத்தா என்ன செய்யறான்? அவர்களை மோசம் போகும். நல்லா புரிஞ்சுக்க. ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கையை இழந்து போவதற்காக பிசாசானவன் கொல்லவும் அடிக்கவே வருகிறான் என்று சொன்னபடி முதல்ல ஆண்டவருடைய விளக்கப்பட்ட கனியை சாப்பிட சொல்லி அவன் மோசம் போக்குகிறான். அவன் தேவனோடு இருக்கக்கூடாது, தேவனுடைய மகிமையோடு இருக்கக்கூடாது, தேவ பிரசன்னத்தோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிசாசானவன் மனுஷனை வஞ்சித்து மோசம் போக்குகிறான்.
அல்லேலூயா. அதுக்கு நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்துல கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகம புத்தகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2:17 வருஷங்க கொஞ்சம் சீக்கிரமா. கட்டளையிட்டார். ஆண்டோட வார்த்தையை அவங்க மீறுறாங்க. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் கொஞ்சம் சீக்கிரம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால். ஆமென். இப்ப யாருக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா காயினை குறித்து சொல்றாரு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் நன்மை செய்யாதிருந்தால் பாவம். இப்ப பாருங்க, ஆதாமுடைய பாவம் ஃபர்ஸ்ட் மீறுனது. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா காயினோட காரியம். ஏன் காயினோட காரியம்னா, அவன் தேவனுக்கு பலி செலுத்துகிற பொழுது அவன் தேவனுக்கு உகந்ததை செய்யாம மாம்சத்தில் என்ன செய்யறான், கொண்டு வந்து என்ன செய்ய வைக்கிறான். ஆனா ஆபேல் அப்படி இல்லை, இருக்கிறதுல கர்த்தருக்கு பெஸ்டாக வைக்கிறான். அதனால கர்த்தர் காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ள, ஆபேலோட காணிக்கை அவர் ஏற்றுக்கொண்ட அப்படின்னால அவனுக்கு முக நடிகை மாறுது. அப்ப ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, அப்பயாவது அவனை செஞ்சிருக்கலாம். தான் சகோதரர் மேல என்ன செய்யக்கூடாது, கோபப்பட்டிருக்க கூடாது. ஆனா அந்த சகோதரர் மேல கோபப்படுறதே காரியம் அதான். அது கொஞ்சம் கீழே வாசிங்க பார்ப்போம். இல்ல அதுக்கு மேல இல்ல, அவனை நீ ஆண்டு கொள்வாய்னு வரும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். உன் முகநடிகா மாறுது. நீ ஒரு தம்பி என்ன செய்யலாம், நல்லா வச்சுக்கலாம். அவனை நீ ஆண்டு கொள்ளலாம். அவன் ஆசை உன் மேலதான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதையும் அவன் கீழ்படியாம அவனை வயல்வெளியில கொண்டு போய் அவனை கொண்டு போகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த மோசம் போக்குற அதோட வித்து எங்கிருந்து வந்து பாருங்க, காயின்ட்டு இருந்து ஆபேலுக்கு, அது ஆதாம்கிட்ட இருந்து ஏவாள்கிட்ட இருந்து, அதே தான் அவன் முதல் பிள்ளையாகி யார்கிட்ட வருது, காயின்கிட்ட வருது. அது ஒரு பெரிய காரியம். அது அல்லேலூயா. அப்ப ஆண்டோட நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டோட காரியம் மோசம் போக்குற பிசாசு அவனை தொடர்ந்து மோசம் போக்கிட்டே வருது. நீங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமான காரியத்தை பார்க்கலாம். அவனுடைய சந்ததி அவனுடைய சந்ததியை பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னா, அது மோசம் போக்குகிறவனுக்கு கீழ்ப்படிந்த காரியம். உன்னை மேன்மைப்படுத்த நினைச்ச கர்த்தரை விலகி போன காரியத்தினால அல்ல, நீ கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காதபடிக்கு ஒன்ன மோசம் பண்ணி வைத்திருக்கிற பிசாசனுடைய இருக கட்டி கொண்டு இருப்பதனால தான் அது வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது பார்த்தீங்கன்னா 24வது மத்திய 24 ஆண்டவர் முன்னாடி என்ன செய்யறா, எச்சரிப்பு சத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். 24ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை பார்க்கிற பொழுது, யுத்தங்களின் செய்திகளையும் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆகிலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் விழுங்கும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள் இப்போ வந்திருக்கிறது. கொள்ளை நோய் இது கண்டினியூவான பஞ்சம் வரும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆரம்பம். அல்லேலூயா. இதெல்லாம் என்னதுங்க? ஆமா, இப்ப நம்ம பார்க்கிற எல்லா காரியமும் வேதனைக்கு ஆரம்பம் தான். இது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். இது இப்ப நம்ம என்ன செய்யணும்? திறப்புட நிற்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எச்சரிக்கை சத்தம், ஆதாரத்தை கொடுத்த சத்தம், அது இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் சத்தம் இது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1:16. மோசம் போகாதீர்கள். உண்டாகி
ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரியமான சகோதரர்களே, மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். ஏன் மோசம் போகாமல் இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நல்லா பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே பிரியமானவர்களே, பிரியமான என் சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நான் சொல்ற வசனத்தை நீங்க குறிச்சு வச்சு வீட்டில் போய் படிச்சுப்பாங்க. அல்லேலூயா. மோசம் போகக்கூடாது. ஆண்டவருடைய எச்சரிக்கையின் சத்தம் இன்னைக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் நம்ம பார்க்கிற பொழுது எபேசியர் புத்தகத்துல பார்த்தோம்னா 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 நம்ம வாசிக்கிற பொழுது, அந்தபடி சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேற யாரும் இல்ல. பழைய ஆதாவோட குணாதிசயங்கள், பாவ தோஷங்கள் நம்மகிட்ட வராம இருக்கணும் அப்படின்னா புதிய ஆதாவாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். வாசிப்போம் கீழே. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நண்பர்கள்ட்ட, உற்றார்கிட்ட, உறவினர்கள்ட்ட உண்மையா பேசுறோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பொய் நம்ம இருதயத்துல மறைந்து இருக்கிறது. பொய்னா யாரு? பிசாசு. பொய்யுக்கு பிலா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பொய் பேசாதீங்க, நீங்க மெய்ய பேசுங்க. நீங்க சகோதரருக்குள்ள இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக எரிச்சல். நமக்கு கோபம் வரும். சில பேர் செய்யற காரியங்கள் கோபம் வரும். ஆனா பாவம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கோபத்தினால பாவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், கொலை பாதகத்தில் கொண்டு போய் விடும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு வெற்றி ஆளு, நான் சொந்த பையன் சொல்ல கேட்கலன்னு சொல்லி ஒரு சேர்ல உட்கார வச்சு கரண்ட பாஸ் பண்ணிட்டார். அவர் ஸ்ட்ரிக்டா இருக்கார். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, சின்ன பிள்ளைங்க தோறும் தான் இருக்கும். சொன்னபடி கேட்கல அப்படின்னு எவ்வளவு மோசமான காரியம் பாருங்க. அல்லேலூயா. கடைசியில் நான் கம்பி ஏற்றிட்டு இருந்தார். நான் வாலிப நாட்கள் எல்லாம் கம்பி ஏற்றிட்டு வயோதிக நாள்ல அவன் குற்றவாளின்னு சொல்லி மில்ட்டில் கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. பிச்சை எடுத்தான். அல்லேலூயா. ஒரு கொலைபாதகம். நான் பிள்ளை தான், சொன்னபடி கேட்கல. ஸ்ட்ரிக்ட். எதுல ஸ்ட்ரிக்ட்? அல்லேலூயா. பிள்ளைகளை அடிக்காத அப்படின்றார். பரப்படுத்து செய்ய. ஆனா அவன் கொல்ல உன் மனதை ஏவாத. அவன் கொல்றதுக்கு நீ என்ன செய்யாத, ஏன் பண்ணாத. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனம், பிசாசுக்கு என்னமா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஏன் அப்படின்னா கோபம் வந்துச்சுன்னா நமக்கு, அதாவது உக்கிர கோபம் வரும். எதையாவது செய்யலாம், இல்லைன்னா நம்ம கோபம் அடங்காது, நம்ம பிரஷர் போகாது. அப்ப என்ன செய்யணும்? இது யாரால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாகும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அல்லேலூயா. திருடக்கூடாது. ஆண்டவர் சொல்ற காரியம் திருடாத. தெரியாம எடுக்கிறது திருடுறது தான். அல்லேலூயா. அம்மா வந்து தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கும் ஒரு காரியம் பாருங்களேன். நம்மகிட்ட பணம் இருக்கும், ஆனா யாரோ உதவி கேட்டா நம்ம தர மாட்டோம். நம்ம வேற எந்த எடுத்து கொடுக்கறது, கணக்கு எழுதிக்கிறது. இது தவறான காரியம். நம்ம கொடுக்கணும். நமக்கு கொடுக்கறதுல ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். தர்மம் செய்யணும். தர்மம் செய்யாம என்ன செய்யறது? வேற பணத்தை பக்கத்தாப்புல இருக்கிறவங்க கொடுங்க, தர்மம் கொடுங்க. அல்லேலூயா.
இது ஆண்டவருக்கு உகந்த காரியம் அல்ல. தான் சொந்த சம்பளத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய கையின் பிரயாசத்தினால நம்ம வேலை செய்து பிரயாசப்பட கடவும் நலமானது செய்யணும். நம்ம இதுதான். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தைன்றது என்ன தெரியுங்களா? அந்த கெட்ட வார்த்தை சொல்றது அது பேர் காரியம் ஒண்ணு. இன்னொரு காரியம் அபசவனமா சொல்லிட்டு இருப்பாங்க. என்னத்தை நீ கோயிலுக்கு போற, என்ன உனக்கு நடக்குது, இது கெட்ட வார்த்தை. இயேசு போற இயேசு உனக்கு என்ன செஞ்சாரு, இது கெட்ட வார்த்தை. இதான் கெட்ட வார்த்தை. இது நல்ல வார்த்தை அல்ல. பக்திக்கு ஏதுவா இருக்கணும். அதனாலதான் வார்த்தை இங்க சொல்லப்படுகிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயில். ஜெபத்தால் என்ன செய்ய முடியும்? போன வார்த்தை நம்ம பார்த்தோம். ரப்சக்கு என்ன, யாரார் வீட்டுல போய் படிச்சீங்க? நேற்று போன பிரசங்கத்தை யாரார் வீட்டுல போய் பார்த்தீங்க? அசிரிய ராஜா செனகரத்தோடைய, நான் லேசான கணக்கு போட்டு சொல்லிட்டு போனவங்களுக்கு, ரப்சக்கு என்ற சேனாதிபதி என்ன சொல்றான், மந்திரத்தால யுத்தம் பண்ண முடியுமா? நீ எசேக்கியா ராஜா எசேக்கியா சொல்றானே, இதெல்லாம் நடக்காது. என் ராஜா கைக்கு தப்பு வச்சவன் யாரும் இருக்கா? என் ராஜாவுடைய கைக்கு தப்பு வச்சது யாருமே கிடையாது. நீ எகிப்திய நம்பிட்டு இருக்கியோ, எகிப்தெல்லாம் அப்போ உனக்கு உருவ குத்துற மாரி ஆயிடும். ஆனா என் ராஜாவின் கைக்கு தப்புறது யாருமே கிடையாது. உன் தேவனாலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னான். இல்லையில நடந்தது என்ன? ஒரு தேவதூதனை அனுப்புனாரு. இவங்க ஜெபம் பண்ணாங்க. ஒரு தேவதூதனை அனுப்புனாரு. அந்த சிரியா பாளையத்தில் இருக்கிற எல்லாரையும் பராக்கிரமசாலி எத்தனை பேரையும் ஆண்டவர் நெஞ்சாரு அதை பண்ணி போட்டார். ரப்சக்கே செத்து போயிட்டான். செனகரிப்பு பயந்துட்டு ஓடினான். அவன் கோயிலில் போய் அவன் தொழுது கொள்கிற சத்தினா அவன் கர்ப்பத்தின் பிள்ளைகளே வெட்டி போட்டுச்சு. இதுதான் சரித்திரம். ஆக நன்மை செய்கிற காரியத்தை பேசணும். கர்த்தத்திலிருந்து வழி விலகிற மாதிரி பேசக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லணும். பக்தி விருத்திக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. அடுத்தபடியாக, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் யார் கொடுத்திருக்கா? பரிசுத்த ஆவியானவர். அவர் லீட் பண்றது நம்ம கேட்டிருக்கோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க. நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார்னா அவர் முத்திரை நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. நம்ம உண்மையா உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பொழுது வேதம் அதான் சொல்லுது, ஆகையால் பொல்லாப்போருக்கு நேர்ந்தது வாதை. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் முத்திரையா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை என்ன செய்யணும் வைத்திருக்கிறதுனால அவரை துக்கப்படுத்தக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவாய் பேசுறப்ப பரிசுத்த ஆவியானவர் நல்லா இருக்கும். பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நம்ம பேசாதபடி அது அவிசுவாசத்துல பேசுறப்ப பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து பாருங்க, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துக்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கசப்பு நம்ம மனசுல இருக்கா? யார் மேலேயாவது கசப்பு? உற்றார் உறவினர்கள், நண்பர்களோ, மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள், யார் மேலேச்சும் இருக்கா கசப்பு? எந்த தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. அந்த கசப்பு இடத்துல வரக்கூடாது. கோபம் இருக்கா? கோபம் கண்டிப்பா என்ன வரும்? மூர்க்கம் வரும். அடுத்தது மூர்க்கம் கிரியை செய்ய ஆரம்பிச்சுன்னா கூக்குரல் வரும். அப்புறம் வந்துச்சுன்னா என்ன செய்யுது? நீங்க சண்டையில பாத்தீங்கன்னா முதல்ல கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கும். ரெண்டாவது கோபம் வந்துடும். கோபம் அடிப்படை நடக்கும். அடிப்படை நினைச்சா அழுக வரும். கூக்குரல், கூக்குரலும். அடுத்து கூக்குரல் மட்டும் கிடையாது. அடுத்து என்ன செய்யும்? தூசணமும் வரும். திட்டுவாங்க. அதான் தூசணம். தூசணமும் மற்ற எந்த உங்களை விட்டு நீங்க கடவுள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மனசுல எதிர்த்துல இருக்குமானால், வாழ்க்கையில கிரியில் இருக்குமானால் இன்னைக்கே நீங்க போடுங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்பது கொஞ்சம் நினைச்சு. ஏன்னா கோர தாண்டவம் ஆடுகிறது ரெண்டாவது வேலை. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்துல பரவுது. வைக்காது. அல்லேலூயா.
அதனால உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட நல்ல செமை மன்னிக்க மாட்டார். ஏன் நம்ம மன்னிக்கலையே? ஆண்டவர் தான் கத்து கொடுத்துருக்காரு, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்துறோம். எங்க மன்னிக்கிறோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மன்னிக்கிறோமா? நம்ம மன்னிச்சாதான் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, முதல் காரியம் பார்த்த மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை. அதாவது ஒரு 3 வருஷத்தை 4 வருஷம் கொடுக்குறவங்களுக்கு சொல்ல கொஞ்சம் வேகமாக வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கு வாசி. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் ஆமென். மோசம் போக்குறது யாரு? பிசாசு, சாத்தான். அல்லேலூயா, பிசாசு, சாத்தான். இதுல பாத்தீங்கன்னா இதோட தன்மையே பாத்தீங்கன்னா சில சமயத்துல பாக்குறப்ப இதை வந்து நம்ம ஆசி மார்க்கத்தில் இருக்கிறவங்க மரியாதை குறித்து சொல்லுவாங்க. அந்த கண்ணி என்ன செய்யற, அதை கற்ப வேதனை போது அப்படின்னு அந்த கண்ணி, அதாவது அந்த தாய் அப்படின்றது திருச்சபையை குறிக்கிறது, மரியாதை அல்ல, தவறான உபதேசம். அது நல்லா வீட்டில் போய் நீங்க வாசி பாருங்களேன், ஃபுல்லாவே வந்து அது திருச்சபையை குறித்து, திருச்சபைக்கு உண்டாக போகிற அந்த கஷ்டங்கள், திருச்சபைக்கு உண்டாக போகிற நெருக்கங்கள், திருச்சபைக்கு உண்டாக போகிற கட்டுப்பாடுகள், திருச்சபை அனுபவிக்க படிச்சீங்க. சாத்தான் மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளில் உள்ள மோசம் போக்கி, குடிகளை மோசம் போக்கி நாளே காயப்பிடித்து பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சுரூபமும் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. அல்லேலூயா, இது அந்த கிறிஸ்து காலத்துல நடக்கும், இனி வர காலத்துல நடக்கும். இன்னைக்கு பாருங்களேன், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதை பார்க்கலும் இன்னைக்கு சாத்தானுடைய காரியத்தில் நடக்கிற போலியான அற்புதங்கள் நிறைய மனுஷமா கிடைக்கும். அல்லேலூயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம் நடக்குமா, இதை கட்டி தூக்குனா அற்புதம் நடக்குமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போற கூட்டங்கள் நீங்க பாருங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்க இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு கூட்டமா போட்டுக்கிட்டு ட்ரம் அடிச்சுக்கிட்டு அல்லேலூயா போயிட்டு தான் இருந்தாங்க, நடந்து போயிட்டு இருந்தாங்க. பாருங்க, போலியான அற்புதம் பாடகிட்டு தூக்குறது எத்தனை போலி வலிச்சமா நடக்கும். அவங்க சொல்றது நடக்கிறதே இருக்கும், நடந்துதான் சொல்லுவாங்க, நடக்க போறதை சொல்ல முடியாது. அல்லேலூயா, இப்படிப்பட்ட போலியான அற்புதங்களினால என்ன செய்வான்? சாத்தான் தன்னை பெரியவனாக காட்டுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் 18ஆம் அதிகாரம், கொஞ்சம் எடுத்து 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். கேட்கப்படுவதும் இல்லை, இருந்தார்களே, சூரியத்தினால எல்லா ஜாதிகளையும் என்ன செஞ்சு மோசம் போகணும். இன்னைக்கு அதான் நடக்குது. வார்த்தையினால ஆண்டவரை கிட்டி சேராதபடிக்கு ஆண்டவர் இல்லாத காரியத்துக்கு இன்னைக்கு மகிமை கொடுத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கொஞ்சா நம்ம இதெல்லாம் நிதானித்து என்ன செய்யணும்? 19ஆம் அதிகாரம் 20வது வசனம், 19-20. அப்பொழுது மிருகம் பிடிபட்டது. வல்லரசு இருக்கு, இந்த 10 வல்லரசு சேர்ந்தா கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனா கணேஷ்ல அங்க என்ன ஆகும்னா, இயேசுக்கு பதிலாக இன்னொரு ஆளுநர் உட்காந்துக்கிட்டு பன்றியை பண்ணி கொடுக்கிறப்பதான் யூதர்கள் கண்டுபிடிப்பாங்க. அல்லேலூயா. யார் கண்டுபிடிப்பாங்க? யூதர்கள் கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் அவன் என்ன செய்வான்? இவர் தான் இயேசு, இவர் தான் மெசியான்னு இருப்பான். அல்லேலூயா. எப்ப வழி கொடுக்கிற சமயத்துல தான் தெரியும். அது பின்னாடி நடக்கும்போது முன்னாடி ஆண்டவர் என்ன செய்யறாரு இங்க சொல்லியிருக்காரு. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சுரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியில கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் உயிரோடு
தள்ளப்படுவார்கள், பட்டார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்க போற காரியம். அதனால மோசம் போகாதிருங்கள். ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். எதிரி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கு தரிசனமாய் இருக்கிற கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? மோசம் போகாது இருக்கு. அல்லேலூயா. நீங்க மோசம் போகாம இருக்கணும். அப்ப இவ்வளவு சம்பவம் நடக்க போகுது. எச்சரிப்பின் சத்தம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆதிய புஸ்தகத்துக்கு 26ஆம் அதிகாரத்துல பெருக பண்ணி தருவேன், ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கோராகிலே கொடியிருந்தார். அதோட வச்சுக்கோ. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஏன்னா ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். யாரு? ஈசாக்கு அதை ஃபாலோ பண்ணினான். அதை ஃபாலோ பண்ணதுனால தான் அங்க போய் என்னாச்சு, அவன் துறவு விட்டுறப்ப தண்ணீர் கிடைச்சது. எந்த ராஜா வேணான்னு சொன்னாலும் அவனே என்ன சொல்றான், ஆட்களை அனுப்பி நிச்சயமாக 28ஆம் வசனம், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் சமாச்சாரமே வாடாயா, அவங்களுடைய உறவே வாடான்னு சொல்லி அடுத்த அவன் துறவட்டம் என்னாச்சு, பிரகவோட்டு உண்டாச்சு. இடம் கொண்டு பெருகினான். யார்? அவன் ஆபிரகாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். அதே ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். அதனாலதான் அவன் விதைத்த பொழுது, அந்த வருஷத்துல விதைத்த பொழுது 100 மடங்கு நிலம். எப்படி? பாடான நிலம், பழுதான விதை, எல்லாமே ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அதே விதை தான் 100 மடங்கு பலன் கொடுத்தான். அதே கர்த்தர் கொடுத்தார். அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற போது அவருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்துல வரும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நம்மகிட்ட இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஆசீர்வாதம் ஒரு சாபம் யார் கையில கொடுத்திருக்காரு? ஆமென். அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எடுத்து கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க. உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28. விலகி. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். வச்சுட்டு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். என்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அன்னைக்கு ஆசீர்வாதம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் வரும். அல்லேலூயா. அது நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவரை தவிர வேற யாரையும் வாயினால எடுக்காதீங்க. அல்லேலூயா. சில சமயத்தில் பார்க்கிறோம், சர்வசாதாரணமா உடையாந்துரும் வார்த்தை. நம்ம தேவனுடைய வார்த்தை வராது. இயேசுவேன்னு யாராவது அடிப்பட்டா இயேசுவேன்னு சொல்லுவாங்க. நான் இயேசுவேன்னு இருந்தாங்க, என் மேல ஒரு பழி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு. நான் இயேசுவேன்னு தான் இருந்தேன், இப்படிலாம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன இருந்தால் மறிக்கிறதுக்கு முன்பாக
ஜனங்களை திடப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதான காரியம். 30ஆம் அதிகாரம் 19, 20. இல்லவா? உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19, 20. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன்பு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் சந்ததி பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை பார்த்து மற்ற காரியங்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. பயம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா வியாதியோட அறிகுறிகள் வரும். அல்லேலூயா. நீங்க ஹார்ட் அட்டாக் சில பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஹார்ட் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க பார்த்தா அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு அதெல்லாம் நமக்கு வர மாதிரி இருக்கும். அல்லேலூயா. வர மாதிரி அவங்க பார்த்து மூச்சு என்ன விட்டுட்டு இருந்தாங்க. இவங்க பார்ப்பாங்க சாதாரண 2 பேரும் போட்டு தான் இழுத்து பார்ப்பாங்க. இழுத்து பார்க்குறப்ப அந்த ஹார்ட் பீட்டை நம்ம இருக்கிற பயத்தில் ஹார்ட் பீட் அதிகமாக மூச்சு சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இயேசு நாமத்தினால முறியடிக்கணும். அல்லேலூயா. வக்கீலுடைய எங்கள் வக்கீலுடைய அண்ணன் பையன் ஜானின்னு ஒரு பையன் ஹார்ட் அட்டாக்ல இருந்தான். என் கையில் தான் உயிர் போணுச்சு. ஏற்றிட்டு இருந்தால் ஒரு வாதியார் அவர் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். எங்கெல்லாம் வந்து பார்த்தா சொல்றது கேள்விப்பட்டோட அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு ஓடுறாரு. என்னால் மூச்சு விட முடியல. அவர் அழுகுறாரோ அப்படின்னு பார்த்தா அழுகல. அவருக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்மிட் பண்ணாங்க. அல்லேலூயா. பயத்தில் என்ன ஆகுது வரும். அதை நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லு அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அவரை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம். ஆசீர்வாதம் சாபம் யார் கையில் கொடுத்திருக்கிறது? நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மாம்சத்துல விதைக்கிறது என்ன இருக்கும்? மாம்சமாக இருக்கும். இதுல பார்ப்போம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அழிவை அறுக்கிறான். இதை பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இது மனப்பாடமா சொல்லுவீங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன ஓமன்னு சொல்லுங்க பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் லூக்கா 12ஆம் அதிகாரம் என்ன ஓம நேரம் சொல்லி இருக்கணுமே. ஒரு பெரிய பணக்காரன் என்ன செய்யறான்னா 15லிருந்து 23 வரைக்கும் வாசிங்க. படிச்சிக்கணுமா? வாசி. 11ஆம் அதிகாரம் 26 சாரி 12ஆம் அதிகாரம் 15லிருந்து 23. ஜீவன் அல்ல என்றார் சொன்னார். நன்றாய் விளைந்தது. எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தால் தேவனோ அவரை நோக்கி மதிகேடனே எல்லாம் போயிடும். நீ ஆரம்பத்தில் என்ன செஞ்சிடணும்? அதை காட்டி ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணி டாக்டர்கிட்ட காட்டி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம சிக்கனப்படுத்தக்கூடாது. சிக்கனன்றது வேற. எல்லாத்துலேயுமே சிக்கனம் வரக்கூடாது. அவன் அல்லேலூயா. இப்போ இவன் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் செஞ்சான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சான். நல்லா விளைஞ்சது. அவன் ஆத்மாவை பற்றி பூரிப்பான். இவ்வளோ சேர்த்து வச்சுட்டேன். 4 முறைக்கு நான் உட்காந்து சாப்பிடுவேன். 10 தலைமுறை
உட்கார்ந்து சாப்பிடுவேன் இப்படிலாம் சொன்ன ஆளு. ஆனா ஆண்டவர் செய்யறாரு, அந்த ராத்திரி அவனை பார்த்து மதிகடனே இன்னைக்கு ராத்திரி அவருடைய ஜீவன் எடுத்துக்க போறேன், இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், மனுஷருக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை மனுஷருக்கு செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம சேர்த்து வைக்கிறதெல்லாம் அவ்வளோதான் வேஸ்ட். அல்லையில சேர்த்து வைக்கிறதெல்லாம் வேஸ்ட். ஒரு பக்கம் சேர்த்து வைப்பன்ற பக்கம் என்ன செய்யும், அது வேற மாதிரியே போயிட்டு இருக்கும். அதனால அதாவது மாம்சத்துக்கு என்ன செய்யக்கூடாது, மாம்சத்தை போஷிக்கிறவர் அவரு, உன்னை பாதுகாக்கிறவர் அவரு, உன்னை பராமரிக்கிறவர் அவரு. அதை விட்டுட்டு என்ன செய்ய யாருக்குமே ஓட்டாம இருக்குது. ஏன்னா அதுல இருந்து 2 பறக்க போயிடுச்சு, என்ன செய்யும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, நல்லா ஆசீர்வதிக்குமா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவருக்கு கொடு. அதே சமயத்தில் தான தர்மங்கள் செய்ய. இதுதான் கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சு ஒரு தூதனை அனுப்பினாரு. தூதனை அனுப்பி என்ன செஞ்சாரு, அவனை நித்திய ஜீவனுக்கு சாத்தியம் பண்ணினார். அல்லேலூயா. நம்ம அதான் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்னாகாது. சரி, ஆவிக்கென்று விதைக்கிறது என்ன? 2 கொரிந்தியர் எடுத்துங்க, 9ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 வாசி. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் व्यसனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து கொடுக்கிறப்ப எப்படின்னு, அவனவன் व्यसனமாயும் அல்ல கட்டாயத்தினாலும் அல்ல, व्यसனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறப்போ ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவன் கணக்கு பார்த்தோம்னா ஆண்டவர் கொடுக்கிறதுலேயே நம்ம கணக்கு பார்ப்போம். நிச்சயமான வார்த்தை இது. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச வார்த்தை இதெல்லாம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஏதாவது எசக்கு பொசகா பண்ணேன்னா, அதனால ஆண்டவருக்கு இருக்கிறத கர்த்தருக்குன்ற தசமபாகத்தை மட்டும் நான் ஒரு 10 ரூபாய் எனக்கு வந்தாலும் என்ன செய்வேன், 1 ரூபாய் என்ன போட்டுருவேன். 1000 ரூபாய் வந்தால் 100 ரூபாய் போட்டுருவேன். 10,000 வந்துச்சுன்னா 1000 ரூபாய் போட்டுருவேன். அல்லேலூயா. 20,000 வந்துச்சுன்னா 2,000 போடுவேன். அது மாத்திரம் அல்ல, அதுக்கு மேலே மிஷினரிகளுக்கு செய்யணும். இப்படி கர்த்தருக்கு நம்ம செய்கிற பொழுதுதான் இன்னைக்கு ஆசீர்வாதம். ஒரு ஓட்டர் சைக்கிளில் ஜோல்னா பையில வந்து நான் வர மாதிரி அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 2 மடங்கு கர்த்தர் கொடுப்பார். வேற ஆளு கொடுப்பார், எனக்கே தெரியாத ஆள் என்ன செய்வாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம வெளிப்படையா சொல்றேன், இன்னும் ஞானஸ்தானம் வாங்காத ஆட்கள் இதுல இருக்காங்க. ஞானஸ்தானம் வாங்கல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தசமபாகம்னு பாக்குறப்ப அந்த கொரோனா பெண் 4 மாசம் வரல, 5 மாசம் வரல, அப்படியே கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, அந்த பணத்தை கொடுத்தாங்க. இன்னும் ஞானஸ்தானம் வாங்கல, ஆண்டவர் பத்தி நல்லா தெரியும், அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அவங்க மாத்திரை மருந்து இல்லாம ஒரு இது இல்லாம இருக்காங்க. அவங்க சொல்றதே அதான், எனக்கு இத்தனை சதவீதம் இருக்கு, 300 சுகர் இருக்கு சொல்லுவாங்க. ஓப்பனா சொல்லுவாங்க, என் ஜெபத்துல தான் ஆண்டவரை நடத்திக்கிறான், அதில் குறைக்கவே மாட்டாங்க. நான் கூட இவங்ககிட்ட வாங்குறதா அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனால் நான் போகும்போது அவங்ககிட்ட என்ன செய்வேன், கரெக்டாக சத்தியத்தை சொல்லுவேன். சத்தியத்தை போதிக்கமாக அவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால கர்த்தருக்கென்று கொடுக்கிற பொழுது கர்த்தர் செய்வார், வானத்தின்
வடகடியை கண்டிப்பா கர்த்தர் திறக்குவார். அல்லேலூயா. அது எப்படின்னா தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். என்னடா நமக்கு வந்த பணமே இருந்தா இதை வச்சுதான் நம்ம நடத்தணும், இதுல 10ல் ஒரு பங்கு அங்க போச்சுன்னா என்ன நடத்தும் அப்படின்னா என்னைக்குமே பற்றாக்குறையா தான். வாழ்நாள் ஃபுல்லா ஏதோ ஒரு பற்றாக்குறை. பணம் காசு இருக்கலாம், மன நிறைவு இருக்காது. அல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் நம்மளை அதை நினைக்கிற சமயத்துல குற்ற மனசாட்சி உண்டாக்க பண்ணுவார். நீ எனக்கு கொடுக்கல உன்ட்ட 1000 பணம் தான் என்ன ஆற்றல் கேட்கிற கேள்வி அது. அல்லேலூயா. நான் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு கேட்கிற கேள்வி அது. அடுத்து பாருங்க, நீங்கள் மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும், எல்லாத்திலையும் சம்பூர்ணவர்களும். பணத்துல மாத்திரம் இல்ல, பணத்துல சம்பூர்ணமா இருந்து ஒண்ணு நடக்காது. உடல் ஆரோக்கியத்துல இருக்கணும், சமாதானத்துல இருக்கணும், குடும்ப சமாதானத்துல இருக்கணும், கணவன் மனை உறவுல இருக்கணும், இதெல்லாத்துல எண்ணத்துல இருக்கணும். அப்படின்னா ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நீ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடையவும் சகலவித நல்ல கிரியைகளை நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாமே நமக்கு இருக்கும். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு இது வரைக்கும் முக்கியமான வசனம் இது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தசம பாகத்துக்கு பேரு, காணிக்கைக்கு பேரு விதை. அல்லேலூயா. தசம பாகத்துக்கு காணிக்கைக்கு பேர் என்ன? விதை. ஒரு விதையை நீ போட்டீங்கன்னா, ஒரு நெல்ல ஒரு கோதுமையை போட்டீங்கன்னா அதுல இருந்து என்ன வரும்? ஒரு தாள் வரும். அதுல இருந்து 3 தாள் வரும். அதாவது ஒரு கதிருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 வரைக்கும் இருக்கும். 3 இதை பார்த்துங்க, 150. பாதி குறைச்சிங்க. அல்லேலூயா. எப்படி 100 மடங்கு நினைச்சு ஆசீர்வாதம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு நம்ம செய்கிற விதை, அதாவது காணிக்கையா இருந்தாலும் சரி, தசம பாகமா இருந்தாலும் சரி, மன நிறைவோடு கொடுக்கிற பொழுது அதை வர்த்திக்க செய்கிறார். அல்லேலூயா. நீங்க கொடுக்கறது பாஸ்டுக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு சம்பளம், அதனால பாஸ்டுக்கு இதை குறைச்சி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. பாஸ்டுக்கு அல்ல, நீங்க கொடுக்கிற தசமபாகம் காணிக்கையாக்கு தேவனுக்கு. அல்லேலூயா. தேவன் எங்களை வச்சிருக்காரு, ஊழியக்காரனை வச்சு அதுல போஷிக்கிறாரு. உங்களை வச்சு கர்த்தர் செய்றாரு, உங்களை கொடுக்க வச்சு ஊழியக்காரங்களை செழிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க கொடுக்கிற பணத்திலையோ, நீங்க கொடுக்கிற காணிக்கையிலோ, நீங்க கொடுக்கிற தசமபாகத்திலையோ, அதாவது ஊழியக்காரர்கள் சாப்பிடுகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறவருடைய சிரஸ்தின் மேல இருக்கும். அது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மூலமாகவும் சந்ததி சந்ததியாய் வருகிற ஆசீர்வாதம். நான் சொல்லல, நம்ம வேதத்துல மோசே மூலமாக